ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நான் பண்ணியிருக்கேன் ஒரு அட்டகாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் காசில் கொடுத்தா கூட வெளியில் கண்டிப்பாக கிடைக்காது. இது அவ்வளோ டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஒரு திருப்தியும் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாம். முதல்ல வந்து 3/4 கப் அளவுக்கு, அதாவது 4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்து தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை விட்டு ஜீரகம், ஓமம், வெள்ளை எள்ளு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுருங்க. அது இல்லைங்கிறதுனால மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு ஊற வச்சதை வடிகட்டுன்னு அதையும் போட்டுட்டு கஸ்தூரி மெத்தையும் போட்டுட்டு அப்படியே தனியாக ஓரங்கட்டி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு போட்டு உப்பையும் போட்டு இந்த வறுத்து வச்ச பொருட்களெல்லாம் அதோட சேர்த்து நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேங்க. ஏன்னா நல்லா கரகரப்பாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம். உடம்பு நல்லா ஹெல்த்தி. கோதுமை மாவு வேறு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம்லாம் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கையோட உடனேவே பண்ணலாம். ஃபஸ்ட்டு நல்லா தெளித்து மாவை தண்ணி தெளித்து பிசைங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடாதீங்க, ஏன்னா இடும்போது அப்படியே பிசுக்குன்னு ஒட்டிக்கும். அதனால் ஓரளவுக்கு கெட்டியாகவே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நாம் ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துட்டு நம்ம நல்லா வந்து ஸ்லைஸாக நல்லா பெருசாக வட்டமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கத்தியாக ஓரத்தை 4 பக்கமும் கைகளால் வெட்டி விட்டுருங்க. ஏன்னா நான் ஒரே ஆள் நானே வீடியோ எடுத்துக்கிறேன், நானே வெட் பண்ணனால சரியாக காட்ட முடியல. இது மாதிரி வெட்டி எடுத்து ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் போட்டு வச்சு ஸ்கொயரில் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த சேஃப்க்கு வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். காய்ச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸுக்கெலாம் எடுத்து போட்டு நம்ம எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்ல அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிட்டுருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துப்போம். அடுப்பை கொஞ்சம் பெருசாகி சூடானதுக்கப்புறம் சின்னது படுத்திக்கோங்க, ஏன்னா ரொம்ப அப்புறம் கலர் மாறி போயிடும். நம்ம எண்ணெயை காய்ச்சதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே இது படுத்தி விட்டுறணும், சின்னது படுத்திடணும். பாருங்கள், நல்லா கரகரன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா மழை பெய்யும் போது இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்நாக்ஸை வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு என்னமா தெரியுமா இருக்குங்க. இந்த நம்மளுக்கு கிடைக்கிற பாராட்டு இருக்கே வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். நம்மளுக்கு என்னங்க வேலை, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், சந்தோஷமும் கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும். வாங்க நாம் செஞ்சு கொடுத்துட்டு அசத்தியாச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோ பார்த்துருக்கேன். டாடா.